அன்னை தமிழை வணங்கி, ஈன்ற தாயை வணங்கி, வாய்த்த அத்தையை தாய் வணங்கி, இன்றைய தினம் இங்கு சிறப்போடும் பொலிவோடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பெயர் தாங்கிய நூலகத்தின் மேல் கட்டிடத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சிறந்த சேவையாற்றிய சபாநாயகர் அன்னார் க. ராஜாராம் அவர்களுடைய பெயரை தாங்கிய இந்த அரங்கத்தில் அவர் எங்கள் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு நான் பூத் ஏஜெண்டாக இருந்து ஒரு செயல் செய்த ஒரு நல் வாய்ப்பினை பெற்றவன் என்ற நிலையிலும் அகில இந்திய தமிழ் சங்கமும் யுனிக் அகாடமியும் இணைந்து நடத்துகின்ற இந்த தமிழ் நிகழ்வுக்கு இந்த இடத்திற்கு என்னை அழைத்து இந்த நிலைக்கு நான் இன்றைக்கு வந்திருக்கின்றேன் என்று சொன்னால், நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய மக்கள் தொடர்பு அலுவலர் சு. பழனிவேல் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை மறவாமல் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஆர். இளவல் கல்வியாளர் முனைவர் ஜே. கோவிந்தராஜ் அவர்கள் அவருடைய பணியை நான் அருகிலிருந்து பார்த்த வகையில் இங்கு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒரு ஃபோன், அதாவது அலைபேசியில் ஒரு அழைப்பு வந்து முடிப்பதற்குள் அடுத்தது ஒரு அழைப்பு வந்துவிடும். அவர் செய்ய எண்ணுகின்ற அந்த செயலுக்கு இடையூறு, திரும்ப பக்கத்தில் இருப்பவர்கள் ஒரு ஞாபகப்படுத்தும் போது அந்த நிகழ்வு முற்று பெறுகின்ற ஒரு சூழ்நிலை. அந்த அளவுக்கு பணி சுமை. அந்த பணி சுமையிலும் இவ்வளவு சிறப்பு பெறுகின்ற வகையில் இந்த நிகழ்வுகளை நடந்தேறுவதற்கு அவர் முயற்சித்து சிறப்பாக செயல்படுவதற்கு முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா என்ற தலைப்பில் நான் இங்கு ஒரு எளிய நடையில் ஒரு கவிதையை வாசிக்க இருக்கின்றேன். அஜந்தாவினும் அருமை மிளிரும் அழகானவள், ஆம் அந்த கடவுளுக்கு நிகரானவள். அஜந்தாவினும் அருமை மிளிரும் அழகானவள், ஆம் அந்த கடவுளுக்கு நிகரானவள். இல்லத்து அரசியாய் இனிமையானவள், ஈகையிலும் இமயமாய் நிலையானவள். இல்லத்து அரசியாய் இனிமையானவள், ஈகையிலும் இமயமாய் நிலையானவள். உள்ளங்கள் அனைத்திலும் உயிரானவள், ஊக்கத்தில் உன்னத உயர் மகளானவள். உள்ளங்கள் அனைத்திலும் உயிரானவள், ஊக்கத்தில் உன்னத உயர் மகளானவள். எல்லோர் மனமும் மகிழ மனிதமானவள், ஏனியன எழுச்சிக்கு எங்கும் வித்திட்டவள். எல்லோர் மனமும் மகிழ மனிதமானவள், ஏனியன எழுச்சிக்கு எங்கும் வித்திட்டவள். ஐயத்தை
அசுர வேகமாய் தவிர்த்தவள், ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஒழுக்கத்தை தந்தவள். ஐயத்தை அசுர வேகமாய் தவிர்த்தவள், ஒப்பாரும் மிக்காரும் இல்லா ஒழுக்கத்தை தந்தவள். ஓடோடி சரித்திரமாக சாதனையானவள், அவ்வை போல் பெயர் பெற்றிட்டவள். ஓடோடி சரித்திரமாக சாதனையானவள், அவ்வை போல் பெயர் பெற்றிட்டவள். அகுது என்றுமே குறையொன்றும் சொல்லாதவள், ஏக்கமின்றி எமை தாக்கமின்றி வளர்த்தவள். அகுது என்றுமே குறையொன்றும் சொல்லாதவள், ஏக்கமின்றி எமை தாக்கமின்றி வளர்த்தவள். உள்ளத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும் அன்னையவள், ஞாலம் கண்டிட ஊட்டி வளர்த்தவள். உள்ளத்தில் நீக்கமர நிறைந்திருக்கும் அன்னையவள், ஞானம் கண்டிட ஊட்டி வளர்த்தவள். ஞானம் பெற்றிட ஞானப்பாலூட்டியவள், உண்மைக்கு குரல் தந்த உத்தமத்தாய். ஞானம் பெற்றிட ஞானப்பாலூட்டியவள், உண்மைக்கு குரல் தந்த உத்தமத்தாய். நன்மைக்கு நாள் தந்திட்ட நற்றாய், தேனென தித்திக்கும் தமிழ்தாய். உண்மைக்கு குரல் தந்த உத்தமத்தாய், நன்மைக்கு நாள் தந்திட்ட நற்றாய். தேனென தித்திக்கும் தமிழ்தாய், திறமையாய் சிறப்புற பயிற்றுவித்த தாயவள். தேனென தித்திக்கும் தமிழ்தாய், திறமையாய் சிறப்புற பயிற்றுவித்த தாயவள். இந்நிலைக்கு என்னை ஆளாக்கிய அந்த தாய், ஆம் அம்மா அம்மா அம்மா. நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவருக்கு நாங்கள் இங்கு இருக்கும் வரை அவரோடு ஒன்றிணைந்து செயல்பட எங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. விரைவில் நாங்கள் சார்ந்த தொகுதி மாவட்டமாக பிரிய இருக்கின்றது. அப்பொழுது எங்கள் மாவட்டம் சார்ந்த ஒரு பொறுப்பாளர்களாக நாங்கள் இருந்து சிறப்புற ஒத்துழைப்பு கொடுத்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் வாய்ப்பை நான் நன்றியாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.